6 வசனங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி பாருங்க, மறுபடியும் பைபிளில் வந்து யோவேல், நம்ம ஜோயல் 2வது அதிகாரம் 28, 29வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னா, இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமாம், உங்கள் மகள்கள் கூட தீர்க்க தரிசனம் வந்து உரைப்பார்களாம். அப்புறம் உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், ஆமாம், தாத்தா பாட்டி அந்த மாதிரி உள்ளவர்கள், முதியவர்கள், அப்பா அம்மா அந்த மாதிரி முதியவர்கள் வந்து கனவுகள் காண்பார்கள். உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இளைஞர்கள் எல்லாம் வந்து தரிசனங்களை வந்து காண்பார்களாம். அப்போது நான் பணியாட்கள் மீதும் பணி பெண்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமாம், அப்போ சும்மா பணியாட்கள் வேலைக்காரங்க மீது கூட நான் வந்து என்னுடைய ஆவியை வந்து என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். இப்படி ஆமாம், பைபிளின் மேற்கண்ட 2 தீர்க்க தரிசனங்களும் இறைவன் மனிதர்களுக்கு அளித்த எச்சரிக்கையாக எண்ணப்படுகிறது. இப்படி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்கிறார். அதை யாரும் உணரவில்லை, அவ்வளோதான். எத்தனையோ பேர் நம்ம வீட்டிலங்க, எவ்வளோ பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் நம்ம ஒதுக்குறோமா? யாராவது புத்தி சொன்னால் கேட்போமா? எல்லாம் கேட்க மாட்டோம். நமக்கு தேவை குடி, அவ்வளோதான். குடி, கும்மாளம், குத்தி, அவ்வளோதான். இப்படியே தான் என்ன ஆகுது நடக்கும். உலகம் நமக்கு என்ன, ஊர் நமக்கு என்ன, எவன் எப்படி பண்ணால் நமக்கு என்ன, அவனை அடித்தா நமக்கு என்ன, இப்படி தான். ஸோ இப்படியே வந்து எதையுமே தெரிந்து கொள்ளாமலேயே அப்படியே சரி நம்ம காலத்தை வந்து இப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த உலகில் வாழ அனைத்து உயிரினங்களும் ஆமாம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அறிந்ததாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு அவை எல்லாம் அந்த அடித்து தின்ற பொருள் இருக்குது. கோழி அடித்து தின்றோம், ஆட்டை அடித்து தின்றோம், மாட்டை அடித்து தின்றோம், பன்னியை அடித்து தின்றோம், பூனையை அடித்து தின்றோம், நாயை அடித்து தின்றோம், காக்காயை அடித்து தின்றோம். ஸோ அதுக்கெல்லாம் அவைகளுக்கு உயிர்கள் இருக்குது. செடி கொடிகளுக்கு உயிர்கள் இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றுமே. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையை வந்து அணுகாமல் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ நாஸ்ட்ராடமஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, கடவுளின் அவதாரம் இப்படி தான் இருக்கும் என்று அவர் கணித்து சொல்லும் பாடல். ஒரு பாடல் இவர் கல்கியை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம உடனே டக்குன்னு எடுத்துக்க முடியாது, புரியுதுங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அதாவது the great Syrian will be chief of the